இப்போ செங்கோட்டையன் அந்த கட்சிக்கு வந்ததும் கொங்கு மண்டலமே அப்படியே குடிபெயர்ந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்துருச்சா? செங்கோட்டையன் கூட ஒரு 5000 10,000 பேர் சேர்ந்து வந்து உங்கள் கட்சியில் இணைஞ்சாங்களா? அப்படி எதுவும் இல்லை தான். ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய வேறொரு விஷயம் நடந்திருக்கு. செங்கோட்டையன் இன்னைக்கு அந்த ஈரோடு கூட்டத்தில் கூட பாக்கெட்டில் ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு தான் சுற்றுறாப்புல. ஜெயலலிதா யார்? தலைவா படம் ரிலீஸ் ஆனப்போ வடநாட்டுக்கு வர வச்சு முட்டி போட வச்சவங்க. டைம் டு லீடுன்ற கேப்ஷனை தூக்கணும் அப்படின்னு இவர் போய் பம்மீட்லாம் நின்னார். அப்பேற்பட்ட தன்னை மண்டியிட வைத்த அந்த ஜெயலலிதாவோட ஃபோட்டோவை செங்கோட்டையன் பாக்கெட்டில் வச்சிருக்கிறாரு. தாவேகா காரங்களும் விஜயும் அதை அனுமதிச்சுக்கிறாங்க. சரி, இதற்கெல்லாம் அர்த்தமே இல்லையா அப்படின்னா உறுதியாக இருக்கிறது. இன்னைக்கு தீய சக்தி அப்படின்னு சொல்றது ஜெயலலிதா ஃபோட்டோவை அவங்களோட கட்சிக்காரங்க பயன்படுத்த அனுமதிக்கிறது, கொள்கை தலைவர்கள் பட்டியலில் புதுசாக எம்ஜிஆரை சேர்த்துக்கிறது, இது எல்லாவற்றுக்கும் ஒரு அரசியல் அர்த்தம் இருக்கிறதா இல்லையா? ஒரே அர்த்தம் தான், அதிமுகவை கேப்சர் பண்ணுறது. அதிமுகவோட கல்லாவில் எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஒரு நபர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவரை விரட்டி விட்டு நம்ம அந்த கல்லாவில் உட்கார்ந்துடலாம் அப்படிங்கிறது தான் விஜயோட கணக்கு. அதனால் அதை திரும்ப திரும்ப அதிமுகவை குறி வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த வேலையை பண்ணிகிட்டே வர்றாப்புல. எங்கே மதுரை மாநாட்டிலேருந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டார். அங்கே ஆரம்பித்து படிப்படியாக இன்றைக்கி ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் தன்னோட கட்சி போஸ்டர்களில் போடுற இடத்துக்கு அது வந்து நிற்கிது.